ஹே ப்ரோடிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் ஹோம் மேக்கர்ஸே தான். அதுல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா லிசனிங் ஸ்கில்ஸ். லிசனிங்கா? அதான் நல்லா கேட்போமே. பக்கத்து வீட்டு சண்டை ஆகட்டும், இல்ல ஏதாவது ஒரு ஃப்ரெண்டோட காசிப் ஆகட்டும், நம்ம தாங்க லிசனிங்ல பெஸ்ட். அது உண்மைதாங்க, நானும் அப்படிதான். பட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் பேசிக் சாஃப்ட் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நீங்க மாஸ்டர் பண்ணீங்கன்னா மத்த எல்லா சாஃப்ட் ஸ்கில்லுமே தம்பி தங்கச்சி மாதிரி கூடவே நல்லா வரும். சோ கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு மித்து மாதிரி நல்லா இங்கிலீஷ் பேசுறது, நிறைய பேசுறது, எக்ஸ்பிரஸ் பண்றது, இதெல்லாம் இல்ல. கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நம்ம எப்படி வந்து பெட்டரா ஒரு விஷயத்த கன்வே பண்றோம், எவ்வளவு ஸ்டைலிஷா கன்வே பண்றோம், எவ்வளவு கரெக்டா கிறிஸ்பா கன்வே பண்றோம், இதுதான் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். அதுக்கு ஃபர்ஸ்ட் எது நல்லா யூஸ் ஆகும்னா நம்ம வாய் இல்ல, மத்தவங்க வாய். ஹவ் இஸ் பிகாஸ் when your listening becomes good, when you're a good listener. லிசனிங் ஸ்கில்ஸ் எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, லிசனிங் இல்லாம எந்த கம்யூனிகேஷனுமே சக்சஸ்ஃபுல் ஆகாது. ஒண்ணு, நீங்க சொல்றத மத்தவங்க கரெக்டா லிசன் பண்ணாதான் அந்த இடத்துல உங்க கம்யூனிகேஷன் சக்சஸ் ஆகும். அவங்க சொல்றதை நீங்க கரெக்டா லிசன் பண்ணாதான் உங்க கம்யூனிகேஷன் சக்சஸ் ஆகும். அவங்க கிட்ட சொல்றதுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும்ல, அந்த கான்டென்ட்டை நீங்க எங்கிருந்து லிசன் பண்ணீங்க அப்படிங்கிறது கரெக்டா இருந்தாதான் அந்த கம்யூனிகேஷனோட பர்பஸே சால்வ் ஆகும். ஸோ 3 டிப்ஸ் ஆர் ஒரு 3 ரீசன்ஸ் எப்படி லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு இம்ப்ரூவ் ஆகுங்கிறத நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னா, பெட்டர் லிசனிங் இஸ் ஃபார் பெட்டர் லிசனிங் லீட்ஸ் டு பெட்டர் ரெஸ்பான்ஸ். ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது அதை காது கொடுத்து என்ன சொல்ல வராங்க, எப்படி சொல்ல வராங்கிறத கரெக்டா ஃபுல்லா கேட்டோம்னா நம்மளோட ரெஸ்பான்ஸும் அதுக்கு அலைன் ஆகி கரெக்டான ரெஸ்பான்ஸா இருக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த ஹோல் டு அண்ட் ஃப்ரோ கம்யூனிகேஷனோட அந்த ஒரு பர்பஸே முழுமையடையும். ஸோ பெட்டர் லிசனிங் லீட்ஸ் டு பெட்டர் ரெஸ்பான்ஸ். பெட்டர் லிசனிங் எப்படி பண்றது அப்படின்னா, நம்மளுக்குள்ள வந்து ஒரு ப்ரீஜுடிஸ் இருக்கும்ல, இதுதான் சொல்ல போறான், இப்படிதான் சொல்ல போறான், இதை சொன்னா நம்ம இதை ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபைட் ஆர் ஃபிளைட் அந்த மெக்கானிசம்லயே இருப்போம்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஹவு டு மேக் இட் பெட்டர் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிப்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதை வந்து நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபீலிங் அடக்கி ஒரு ஹோல்சம் லிசனிங் பண்ணும்போது நம்மளும் ஒரு ஹோல்சம் ரெஸ்பான்ஸை கொடுப்போம். அந்த இடத்துல கம்யூனிகேஷன் பெட்டர் ஆகும், கான்ஃபிளிக்ட் அவாய்ட் ஆகும், பர்பஸ் சால்வ் ஆகும், இன்னும் பல பேருக்கு பல நன்மைகள் வந்து சேரும். அந்த வடிவேல் ஜோக்ல சொல்ற மாதிரி you will become a better observer. A better observer will have lot to talk. இப்போ வந்து உங்களோட கிட்டி பார்ட்டில எல்லாம் உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க நல்லா லிசன் பண்றீங்க, நல்லா காசிப்ஸை கிராப் பண்றீங்க. நானும் அந்த வேலையை நல்லா பார்ப்பேன். ஸோ இது காசிப்ஸோட நிறுத்திக்காம எல்லா இடத்துலயும் கீப் யோர் லிசனிங் ஸ்கில் அவேக்கன்ட். அது லிசனிங்னா எல்லா இடத்துலயுமே வந்து வாட் இஸ் லிசனிங்? லிசனிங் இஸ் நாட் ஜஸ்ட் யாரா பேசுங்க கேட்கறது மாத்திரம் இல்ல. when you read something, when you watch something, when you silently observe something, everywhere listening is happening. So அந்த listening பண்ண நிறைய புது இன்ஃபர்மேஷன், புது லேர்னிங் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த நியூ லேர்னிங் நடக்க உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய கான்டென்ட் இருக்கும். ஸோ listening well leads you to be a better observer. But being a better observer will help you have a lot of nice content to talk. When you have a lot of nice content to talk, your communication will be better and people will like to talk to you. Third reason என்னன்னா, when you are a good listener, it will also psychologically or அது ஒரு give and take மாதிரி will also help the opposite person to be a good listener to you. அவங்க சொல்றதை நீங்க முழுமையா கேட்டு அதுக்கான பதில கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சொல்றதையும் அவங்க முழுமையா கேட்பாங்க. அந்த give and take வந்து நேச்சுரலா அங்க வந்து நடக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு ஃபுல் குட் லிசனரா இருக்கும்போது அது உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து ஃபுல் குட் லிசனரா இருக்கும்போது உங்களுக்கு அந்த பேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த பேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது பீப்புள் அரவுண்ட் யூ ஆல்சோ வில் ரெப்ளிகேட் இட் ஆர் ரெசிப்ரோகேட் இட். அப்போ அவங்க பெட்டர் லிசனரா இருப்பாங்க. when they are good listeners, that will help us also to share our content in a full-fledged way. So listening skills வந்து let me sum it up. 3 விஷயம். ஒன்னு வந்து you should listen to give a proper response, not ஒரு flight or flight மாதிரி ஒரு அவசரகதியான listening இருக்கக்கூடாது. So listen to respond properly. Number 2, listen well to become a better observer. Number 3, listen well because your peers will also replicate or reciprocate and be a good listener for your content. Hope this was helpful. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you, brories. Bye bye.